வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு ஆக்ஷன் எதிர்காலத்தில் தொடங்கி அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஹீ வில் ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர். அவன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இங்கே வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு ஆக்ஷன் எதிர்காலத்தில் தொடங்கி அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிற ஒரு செயலை குறிக்குது. அதனால இங்கே ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நவ் லெட் அஸ் see how to form future perfect continuous tense. Subject plus shall or will plus have plus been plus verb plus ing. I and we ப்ரோனவுனுக்கு shall plus have plus been plus verb plus ing. ரிமைனிங் ப்ரோனவுன்ஸ்க்கு will plus have plus been plus verb plus ing. I shall have been working, we shall have been working, you will have been working, they will have been working, he will have been working, she will have been working, it will have been working. Future perfect continuous tenseக்கு keywords since for. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸ் எதிர்காலத்தில் முடிவடையும் அப்படின்னு கொடுத்து இந்த ரெண்டு வேர்டும் அதில் கொடுத்துருந்துன்னா அதில் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். லுக் அட் திஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் இயர் I will have been working here for 4 years. நெக்ஸ்ட் இயர் அதாவது ஃப்யூச்சரையும் சொல்லியிருக்கு, அதில் ஃபாருங்கிற வேர்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 4 years. அதாவது நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் இங்கே ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பேன் 4 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு ஆக்ஷன் எதிர்காலத்தில் தொடங்கி அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற செயலை குறிக்குது. See another one example. By 2028 he will have been living in London for 16 years. அதாவது 2028க்கு அப்புறம் அவன் லண்டனில் வாழ்ந்து கொண்டு இருப்பான். எத்தனை வருஷம்னா 16 years. ஸோ இங்கேயும் ஃபாருங்கிற கீவேர்டு வந்திருக்கு. அண்ட் ஃப்யூச்சர் எதை குறிக்குது? 2028. ஸோ இங்கே ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம்.